வெல்கம் டு MH Max சேனல். 9ஆம் வகுப்பு 5வது சாப்டர் ஆயத்தொலை வடிவியல்ல பயிற்சி 5.5ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். क्वेश्चन பாருங்க. பின்வரும் புள்ளிகளை முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் காண்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரு முக்கோணத்தினுடைய நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும் நம்ம 8லே நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம், குத்துக்கோட்டு மையம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் ஒரு முக்கோணத்தினுடைய 3 நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி தான் என்னது நடுக்கோட்டு மையம். இப்போ 3 புள்ளி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கோணம் இருக்குது. இதில் இந்த முனை 3 முனை கொடுத்துட்டாங்க. நடுக்கோட்டு மையத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ நடுக்கோட்டு மையத்துக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. நடுக்கோட்டு மையம் ஃபார்முலா x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. ஓகேங்களா? நம்ம நடுப்புள்ளி பார்த்தோம் இல்லையா? நடுப்புள்ளியில் 2 புள்ளி இருந்தாலே x1 x2ன்னு நிறுத்திட்டோம். இங்கே 3 புள்ளிங்கனால x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. இதில் x1 y1 ஃபஸ்ட்டு புள்ளிங்கிறனால, ரெண்டாவது புள்ளிங்கனால x2 y2, மூணாவது புள்ளிங்கனால x3 y3. இப்போ போடலாங்களா? x1 2, x2 -3. இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது ஃபார்முலா. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் நம்மளுக்கு? மைனஸ். அதனால் -3 ப்ளஸ் x3ங்கிற இடத்துல 7, அதனால் +7/3. y1ங்கிற இடத்துல என்ன இருக்குது? -4. y2ங்கிற இடத்துல -7 இருக்குது. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -7. ஓகேங்களா? y3ங்கிற இடத்துல +2/3. இப்போ அடுத்தது இதில் பாருங்கள், இது 7 2 கூட்டல் இருக்குது. அதனால் கூட்டிக்கிறோம். 7 2 கூட்டினா 9. 9ல் 3 போச்சுன்னா நம்மளுக்கு 6. 6/3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே குறியாக இருக்குது. கூட்டலாக இருந்தாலும் சரி, கழித்தலாக இருந்தாலும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டிக்கணும். அப்படின்னா -11. -11. அடுத்தது +2. சரிங்களா? இப்போ வேறு வேறு குறி. அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி போடணும். அப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு? -9/3. இப்போ 3ஆல் வகுக்கிறோம். அப்புறம் என்ன வரும்? 2 3 6, 3 9. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ நடுக்கோட்டு மையம் நம்மளுக்கு G. அதனால் இதனுடைய நடுக்கோட்டு மையம் என்னது நம்மளுக்கு? 2, -3. ஓகேங்களா? அவ்வளோதான். நடுப்புள்ளினாலும் இந்த ஆயத்தொலை வடிவியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு ஃபார்முலா தான். இப்போ அடுத்ததில் 2வது சம் பாருங்கள். ஃபஸ்ட்லேயே செகண்ட் சம்மு -5, -5, 1, -4, -4, -2. இப்போ நடுக்கோட்டு மையத்துக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நடுக்கோட்டு மையத்துக்கு ஃபார்முலா x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. ஓகேங்களா? இப்போ இது x1 y1, x2 y2, x3 y3. அதில் அப்படியே பிரதியிட்டு போடுறோம். x1ங்கிற இடத்துல என்ன இருக்குது? -5. x2ங்கிற இடத்துல +1. x3ங்கிற இடத்துல -4/3. ஓகேங்களா? இப்போ அடுத்தது y1ங்கிற இடத்துல -5, y2ங்கிற இடத்துல -4, y3ங்கிற இடத்துல -2. ஏன் அப்படி இப்படியே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன தான் வரும்? மைனஸ் தான் வரும். ஓகேங்களா? அதனால் அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இதை கூட்டுறோம். பாருங்கள், -5, இது -4. ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். கூட்டினா -9. இங்கே +1. அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி, வேறு வேறு குறியாக இருந்தால். அப்படின்னா -8/3. இப்போ அடுத்தது 5 4 2 மூணுமே ஒரே குறி. 5 4 கூட்டினா 9, 10 11. அப்படின்னா -11/3. ஓகேங்களா? இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அதனால் இதனுடைய ஆன்சர் -8/3, -11/3. அவ்வளோதான் சம்மு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் கொடுத்துட்டாங்க மற்றும் அதன் இரு முனைப்புள்ளிகள் 3, -2 மற்றும் 5, 2 எனில் மூன்றாவது முனைப்புள்ளியை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 3 முனை கொடுத்துட்டு நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சோம். இதில் நடுக்கோட்டு மையம் கொடுத்துட்டு 2 முனை கொடுத்துட்டாங்க. மூணாவது முனையை நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். பாருங்கள், நடுக்கோட்டு மையம் கொடுத்துட்டாங்க. 2 முனை. 2 முனைனா 3, -2, 5, 2 கொடுத்துட்டாங்க. மையம் 4, -2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மூணாவது புள்ளியை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதுக்கு x1 y1, x2 y2,
நான் x3 y3 தான் நான் என்ன பண்ண போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா என்னென்ன. நடுக்கோட்டு மையம், நடுக்கோட்டு மையத்தினுடைய ஃபார்முலா x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. ஓகேங்களா. இப்போ நடுக்கோட்டு மையம் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 4, -2 அப்படின்னு. இப்போ x1ங்கிற இடத்துல 3, x2ங்கிற இடத்துல +5, x3 நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ அடுத்தது y1ங்கிற இடத்துல -2, y2ங்கிற இடத்துல +2, y3ங்கிற இடத்துல நம்மளுக்கு தெரியாது, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா. இப்போ 4, -2 எழுதிட்டேன். பாருங்கள் 5 3 கூட்டினா 8 + x3/3. -2ல் +2 போயிடுச்சு, நம்மளுக்கு என்ன வரும், 0 + y3/3. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா xh தொலைவும் yh தொலைவும் சமப்படுத்துகிறோம். மொதல் புள்ளியும் சமப்படுத்துகிறோம், ரெண்டாவதும் சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தினா ரெண்டும் சமம் இல்லைங்களா, அதனால் எடுத்து எழுதுகிறோம். ஓகேங்களா. பார்க்கலாம் எப்படி எழுதலான்னு. ஃபஸ்ட்டு வந்து 4 = 8 + x3/3. இந்த பக்கம் வந்து -2 = 0 + y3/3. இப்படி தான் இருக்குது. இது வந்து வகுத்தில் இருக்குது, இந்த சைட் போனால் என்ன ஆயிரும், நம்மளுக்கு பெருக்கலாக மாறிடும், x + 8 3. இந்த பக்கம் வந்து -2 × 3 = 0 + y3. இப்போ இது பெருக்குங்க, 4 3 12. ஓகேங்களா. இப்போ x3 தானே கண்டுபிடிக்கணும். இந்த 8 +8 அந்த சைட் போனால் -8. அப்படின்னா x3யோட மதிப்பு என்னது, 4. ஓகேங்களா. இப்போ இதை பெருக்கணும்னா -6 = 0 + y3. 0 வந்து நம்மளுக்கு மதிப்பு இல்லை, அப்படின்னா y3யோட மதிப்பு -6. அப்படின்னா மூன்றாவது முனைப்புள்ளி x3, y3 என்னது 4, -6. ஓகேங்களா. நம்ம போட்டுக்கிற ஆன்சர் கரெக்டானு கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்க இங்கே 4 இருக்கா. இப்போ x3ங்கிற இடத்துல 4, 8 4 கூட்டினா 12, 12 3ஆல் வகுத்தா 4. இந்த ஆன்சர் வந்துச்சுங்களா. அதே மாதிரி இங்கே போடுறோம் -6, 0வோட -6 கூட்டினா -6 தான். -6 3ஆல் வகுத்தா -2. அப்புறம் நம்ம போட்டுக்கிற ஆன்சர் கரெக்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸி. ஒரே ஃபார்முலா தான், நடுக்கோட்டு மையம் ஃபார்முலா வச்சு போடுறோம். இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.